يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. السلام عليكم ورحمة الله وبركاته. திருக்குர்ஆனை அழகுற ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, நமது தஜ்வீத் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிற மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் தஜ்வீதினுடைய ஒரு மிக முக்கியமான பாடம், அஹ்காமுல் முதூத், மத்துகளை பற்றிய பாடம். மத்துகள் என்றால் என்ன? ஒரு எழுத்தை அதனுடைய ஓசையை விட ஒரு மடங்கு அதிகமாக நீட்டுவது. தமிழில் நெடில் என்று சொல்கிறார்கள். எல்லா மொழியிலும் இந்த நீட்டுதல் உண்டு. லாங் வவல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த நீட்டுதலுடைய அளவு என்ன என்றால் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக 2 மடங்கு என்கிற அளவு தான் இருக்கிறது. 2 அலிஃபுகள் அல்லது 2 ஹரக்கத்துகள் என்ற அளவில், 2 மாத்திரைகள் என்ற அளவில் உலகத்தில் நீட்டுகிறார்கள். திருக்குர்ஆனுடைய திலாவத்திலே, குர்ஆனை ஓதுகிற இடத்தில் மட்டும் 6 அலிஃபுகள் நீட்டுவதற்கு கிராஅத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய முக்கியமான பாடம். வாருங்கள் அந்த பாடத்திற்குள்ளே நுழையலாம். மத்துல் அசலி. மத்துல் அசலி என்று சொன்னால் அசலான மத்து, ஒரிஜினல் மத்து. அசலான மத்து என்ன? 2 அலிஃபுகள், மா மீ மு. மா மீ மு. ஒரு எழுத்தை, ஒரு ஓசையை அதை விட ஒரு மடங்கு அதிகமாக நீட்டுறது. மொத்தமா 2. மா மீ மு என்பது மத்துல் அசலி. 2 அலிஃபுகள் மட்டுமே நீட்டப்படுதல். இந்த மத்துல் அசலி வகையில் 3 மத்துகளை சேர்த்துகிறார்கள். மத்துல் பதில், மத்து சிலத்தி சுகுரா, மத்துல் இவத் என்ற 3 விஷயங்களை சேர்த்துகிறார்கள். அது என்ன 3? பாருங்கள். மத்துல் பதில் என்று சொன்னால், அதாவது மத்துடைய எழுத்துக்கு முன்னால் அம்சா வருவது. மத்துடைய எழுத்துக்கு முன்னால் அம்சா எப்படி வருகிறது பார்க்கலாம். ஈமானன், இது மத்துடைய எழுத்து. மத்துடைய எழுத்துக்கு முன்னால் அம்சா வந்திருக்கிறது. ஈமானன். பொதுவாக 2 அலிஃப் நீர்தான் செய்வோம், ஆனால் அதற்கு பெயர் மத்துல் பதில் என்று பெயர். அதே போல ஊத்திய, இது மத்துடைய எழுத்து, அதற்கு முன்னால் ஹம்சா இருக்கிறது, ஊத்திய. அதே போல ஆமன, ஆமன, இது மத்துடைய எழுத்து, மத்திய எழுத்துக்கு முன்னால் ஹம்சா இருக்கிறது. எனவே இது மத்துல் பதில். இது மத்துல் அசலி வகையை சார்ந்தது. 2 அலிஃபுகள் மட்டுமே இதற்கு நீட்ட வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்து சிலத்தி சுகுரா. மத்து சிலத்தி சுகுரா என்றால் என்ன? ஹா உல் லமீர் என்று கொண்டிருக்கும். இதுதான் ஹா உல் லமீர். ஹா உல் லமீருக்கு முன்னால் உள்ள எழுத்தும் ஹா உல் லமீருக்கு பின்னால் உள்ள எழுத்தும் ஹரக்கத்து பெற்ற எழுத்தாக இருந்தால் இந்த லமீரை, இந்த ஹாவை 2 அலிஃபுகள் நீட்ட வேண்டும் என்பதுதான் இதனுடைய தத்துவம். இதுவும் மத்துல் அசலி வகையை சார்ந்தது. இதுல என்ன உதாரணம் இருக்கிறது? மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். மாலுஹு, மாலுஹு வமா கஸப். இங்க பாத்தீங்கன்னா இது ஹா உல் லமீர், முன்னாலேயும் ஹரக்கத்து இருக்கிறது, பின்னாலேயும் ஹரக்கத்து இருக்கிறது. எனவே இது 2 அலிஃப் நீட்டணும். இதற்கு பெயர் மத்து சிலத்தி சுகுரா. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அந்த ஆயத்திலேயே நமக்கு இன்னொரு சட்டம் இருக்கிறது. அன்ஹு என்ற ஒரு சொல் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இது ஹா உல் லமீர் இல்ல, இது மத்து சிலத்தி சுகுராவுடைய கேட்டகரியில் இல்ல. ஏன் இல்லை என்றால் இதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. இங்க என்ன சட்டம் இருக்கணும்? ஹா உல் லமீருக்கு முன்னும் பின்னும் வருகிற எழுத்துக்கள் ஹரக்கத்து பெற்றதாக இருந்தால்தான் அது மத்து சிலத்து சுகுரா வகையை சார்ந்தது. இங்கே சுக்கூன் இருந்ததனால் இது மத்து சிலத்து சுகுரா இல்லை, இது நீட்டக்கூடிய எழுத்து அல்ல. அன்ஹு மாலுஹு, இதுதான் நீட்டக்கூடிய எழுத்து. இது மத்து சிலத்து சுகுரா, மத்துல் அசலி வகையை சார்ந்தது. அடுத்து மத்துல் இவத் வகை மத்து. இதுவும் 2 அலிஃபுகள் மட்டுமே நீட்டப்படுகிற மத்து. கஃபூரர் ரஹீமா. இந்த தன்வீன் ஃபத்தஹோடு நாம் நிறுத்தினால், கடைசி எழுத்துக்கு 2 ஜபரோடு நிறுத்தினால் கஃபூரர் ரஹீமன் என்று நாம் சொல்லக்கூடாது.
மாறாக இந்த தன்வீன் என்னாகும் என்றால் அலிஃபாக மாறிவிடும். தவீது தன்வீன், அதனாலதான் இவத் என்று பெயர். அதற்கு பகரமாக அலிஃபாக மாறிடும். இப்ப பாருங்க, ரஹீமன் இருக்கா, இந்த மண், இந்த நூன் என்பது போய் அலிஃபாக மாறிடும். எப்படி படிப்போம்? ரஹீமா, கஃபூரர் ரஹீமா. சூரத்து நிசாவினுடைய எல்லா வசனங்களும் கிட்டத்தட்ட இப்படித்தான் முடியும். இதற்கு பெயர் மத்து, மத்துல் இவத், 2 அலிப்புகள் நீட்டணும். இதை நீட்டமா 2 அலிப்புகளுக்கு அதிகமா நீட்டக்கூடாது. கஃபூரர் ரஹீமா என்று சொல்லுதல் கூடாது, 2 அலிப்புகள் மட்டுமே நீட்ட வேண்டும். மத்துல் அசலி. இன்னொரு சொல்லையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிசா என்ற ஒரு சொல் இருக்கிறது, சூரத்து நிசாவினுடைய முதல் வசனம். இந்த வசனத்துக்கு என்ன சிறப்பு என்றால், எல்லா ஜும்மா குத்துபாக்களிலும் திருமண குத்துபாக்களிலும் ஓதப்படுகிற எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு வசனம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதஹ் وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. இங்க ஒரு ஜீம் போட்டிருக்காங்க, அப்படின்னா ஜாயிஸ், வக்ஃபு ஜாயிஸ் என்ற அர்த்தம். இப்ப வக்ஃபு பண்றோம், இங்க 2 ஃபதஹ் தன்வீன் இருக்கிறது, 2 ஜபர் இருக்கிறது. இதை எப்படி நிறுத்தணும்? மத்துல் இவத் நிசா. சிலர் இப்படி ஓதுவது உண்டு, நிசா என்று நிறுத்துகிறார்கள். அவர்கள் அறியாமல் ஓதுகிறார்கள் என்றுதான் நாம் கருதுகிறோம். இதற்கு தஜ்வீதிலே மத்துல் இவத் என்று பெயர். இது 2 அலிப்புகள் நீட்ட வேண்டும், மத்துல் அசலி வகையை சார்ந்தது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது மத்துல் ஃபரஇ வகை. இதற்கு முன்னால் நாம் பார்த்தது மத்துல் அசலி, எல்லாமே 2 அலிப்புகள் மட்டுமே நீட்டப்படும், அதனுடைய வகைகள் மட்டும் வேறு. இப்ப மத்துல் ஃபரஇ, ஃபரஇ என்றால் 2 அலிப்புகளுக்கு அதிகமாக நீட்டுகிற வகை என்று இதற்கு அர்த்தம். அதில் முதலாவது இருப்பது மத்துல் முன்ஃபசில். மத்துல் முன்ஃபசில் என்பது 3 அலிப்புகள் நீட்டப்பட வேண்டிய ஒரு மத்து, ஒரு நெடில். எப்பொழுது நீட்ட வேண்டும் என்றால், இப்பொழுது மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா வந்தால், மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா வந்தால் 2 சொற்களில் வந்தால், பாருங்க, பிமா என்பது ஒரு சொல், உன்சில என்பது ஒரு சொல். முதல் சொல்லுடைய கடைசியிலே மத்துடைய எழுத்தும், 2வது சொல்லுடைய முதலில் ஹம்சாவும் இருக்கிறது. அப்படி என்றால் இது மத்துல் முன்ஃபசில். பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக், இதுதான் மத்துல் முன்ஃபசில், சின்ன மத்து என்று சொல்வார்கள். அதே போல இப்ப பாருங்க, மத்துடைய எழுத்து வஃபீ அன்ஃபுசிக்கும், மத்துடைய எழுத்து யா, யாவுக்கு அடுத்தது ஹம்சா வந்திருக்கிறது. இந்த அலிஃபு என்பது ஹம்சா தான் என்பதை நாம் இந்த வீடியோனுடைய தொடரின் முதல் பாடத்திலேயே சொல்லி இருக்கிறோம். ஹரக்கத்து பெற்றால் ஹம்சாவாகிவிடும், ஹம்சா தான் இது. 2 சொற்களில் வந்திருக்கிறது. வஃபி என்பது ஒரு சொல், அன்ஃபுசிக்கும் என்பது ஒரு சொல். முதல் சொல்லுடைய கடைசியிலே மத்துடைய எழுத்தும், 2வது சொல்லுடைய முதலில் ஹம்சாவும் இருக்கிறது. மத்துல் முன்ஃபசில், 3 அலிஃபுகள் நீட்டப்பட வேண்டும். காலூ ஆமன்னா, இங்கு வாவு மத்துடைய எழுத்து, அதற்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது, 2 சொற்களில் வந்திருக்கிறது. இது மத்துல் முன்ஃபசில் ஜாயிஸ் வகையை சார்ந்தது. மத்துல் ஃபரஇயிலே அடுத்து நாம் பார்க்க இருக்கிற மத்து மத்துல் முத்தசில், முத்தசில் வகை மத்து. முத்தசில் வகை மத்துக்கு 5 அலிஃபுகள் நீட்ட வேண்டும். அதுக்கு என்ன சார் சட்டம் என்றால், அதேதான் சட்டம். அதாவது மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா வந்தால், ஒரு சொல்லுக்குள்ளே வந்தால், இங்கு 2 சொற்கள் என்று நாம் சொன்னோம், இங்கு ஒரே சொல்லில் மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஹம்சா வந்தால் அந்த மத்துடைய எழுத்தை 5 அலிப்புகள் நீட்ட வேண்டும். இங்கு 5 அலிப்புகள். அதே போல மத்துடைய எழுத்து இது, அதற்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது, ஒரே சொல்லில் வந்திருக்கிறது. இது மத்துல் முத்தசில், வாஜிப் என்று இதற்கு பெயர். சூஉல் அஸாப், இங்கு வாவு மத்துடைய எழுத்து, அதுக்கு பிறகு ஹம்சா வந்திருக்கிறது. எனவே ஒரே சொல்லில் வந்திருப்பதால் மத்துல் முத்தசில் வாஜிப் என்று இதற்கு பெயர். மத்துல் ஃபரஇ வகையிலே நாம் பார்க்க இருக்கிற மத்து மத்து சிலத்துல் குப்ரா. மத்து சிலத்துல் குப்ரா என்றால் ஹாவுல் நமீருக்கு பின்னால் ஹம்சா வந்தால் அதை நீட்ட வேண்டும், 3 அலிஃபுகள். இது போல இந்த மத்துல் முன்ஃபசில் போல நீட்ட வேண்டும். ஹாவுல் நமீர் மாலஹு أخلده يحسب أن ماله
أخلده إلى طعامه أنا صببنا الماء صبا. இங்கு ஹாவுல் லமீர், அதுக்கு பின்னால் ஹம்சா வந்திருக்கிறது. எனவே இது மத்து சிலத்துல் குப்ரா, அதாவது 3 அலிஃபுகள் நீட்ட வேண்டும் முன்ஃபஸிலை போல. இப்பொழுது நாம் மத்துல் ஃபரஇ ஒரு நிறைவு செய்திருக்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தது மத்துல் அசலி. அசலி 2 எழுத்துக்கள், 2 ஹரக்கத்துகள், 2 அலிஃபுகள் மட்டுமே நீட்ட வேண்டும். மத்துல் ஃபரஇக்கு அதற்கு ஏற்றால் போல் மத்துல் முன்ஃபஸிலுக்கு 3, மத்துல் முத்தசிலுக்கு 5, மத்து சிலத்துல் குப்ராவுக்கு 3 என்று அதை நீட்ட வேண்டும். திருக்குர்ஆனை அழகுற ஓத வேண்டும் என்றால் அவரவருடைய குரல் நயத்தை அந்த ஓசையிலே நாம் குலைத்து தர வேண்டும் என்றால் மத்துதான் அதற்கு ஏற்றது. அதனுடைய நீட்டுகிற அளவை கற்றுக்கொண்டோம் என்றால் அழகிய முறையில் குர்ஆன் ஓதலாம். குர்ஆனுக்கு பாடுபடுகிற அனைவருக்கும் அல்லாஹ் ஈருலகிலும் நற்கூலியை தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.